காலி காலினா காலி பண்றவ கிடையாது, உன்னோட எதிரியெல்லாம் காலி பண்றவ. உனக்கு யாரெல்லாம் இடர்பாடு கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் உனக்கு தொல்லை கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் உனக்கு செய்வன பண்றாங்களோ எல்லாத்தையுமே பார்த்துப்பா. இங்க வந்து காளி அப்படின்னா எல்லாரும் பயப்படுறாங்க. ஐயோ பத்திரகாளி அஷ்டகரங்களை வச்சிருக்கா, கோவமா இருக்கா, கோரப்பல்லு வச்சிருக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். காளி கும்பிடுறீங்களா? நீங்க எப்படி ஃபேமிலியில இருக்கீங்க? உங்களால எப்படி ஃபேமிலியில இருக்க முடியுது? காளி வந்து ஆக்ரோஷமான தெய்வமாச்சு, ஃபேமிலியில இருந்து பிரிச்சிருவாங்களே அப்படின்னு தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. காளிங்கிறவங்க குழந்தை மாதிரி, நம்ம அம்மான்னு கூப்பிட்டா நம்மள மகளா பார்ப்பாங்க. அவகிட்ட கேட்கறது எதுவுமே இது வரைக்கும் கிடைக்காம போனதா சரித்திரமே கிடையாது. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுப்பாங்க. ஒருவேளை லேட் ஆகுதுன்னா உங்களுக்கு அது லேட்டா கிடைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக நம்ம வந்து சாமி எதுவுமே செய்யல, சாமி வந்து நான் போய் வேண்டுதல் வச்சேன் எனக்கு நடக்கல, இவங்களுக்கு மட்டும் நடந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு எது எப்ப கிடைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நம்ம அவசரப்பட்டு அவங்க கிட்ட இருந்து அதை நம்ம பிடிவாதம் பண்ணி வாங்கினோம்னா அதுக்குண்டான பலனும் நம்ம தான் அனுபவிக்கணும். நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன்,